திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் குருபூசை நன்னாளை ஒட்டி இந்த பதிவு வெளியாகின்றது. தேவார திருப்பதிகங்கள் பலவும் சமய தோய்வுடைய நம்முடைய தமிழக அரசர்கள் காலத்தில் கிபி 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுகளில் தொகுக்கப்பட்டு திருக்கோவில்களில் ஆங்காங்கே ஓதப்பெற்று வந்தன. எனினும் அச்சுவடிகள் பலவும் காலப்போக்கில் தக்க காப்பு இன்மையினால் சிதைவுற்று போயின. கிபி 9ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பிகள் திருநாரையூரில் எழுந்தருளியிருக்கும் பொல்லாப்பிள்ளையாரின் திருவருள் துணை கொண்டு அவ்வாறு சிதைவுற்று கிடந்த முதல் 7 திருமுறைகளை தொகுத்தார். 8 முதல் 11 வரையுள்ள திருமுறைகள் அவர் காலத்திற்கு பின் இருந்த பெருமக்களால் தொகுக்கப்பெற்றன. பின்பு சேக்கிலார் சுவாமிகள் அருளிய திருத்தொண்டர் புராணம் 12வது திருமுறையாக சேர்க்கப்பட்டது என்று இப்படி இக்கால ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். திரு ஞானசம்பந்த பெருமான் பாடிய திருப்பதிகங்கள் 16,000 எனவும், திருநாவுக்கரசு பெருமான் பாடிய பதிகங்கள் 49,000 எனவும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளிய திருப்பதிகங்கள் 38,000 என்றும் கூறுவார்கள். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதிகங்கள் என்று பார்த்தால் திரு ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள் 383, நாவுக்கரச பெருமானுடைய பதிகங்கள் 312, சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய பதிகங்கள் 100. இவைகள்தான் நமக்கு இப்போ இந்த காலத்தில் நமக்கு கிடைத்து இருக்கின்றது. முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, இந்த 3ம் திரு ஞானசம்பந்த பெருமான் அவர்களால் அருளி செய்யப்பட்டது. முதல் திருமுறையில் 136 பதிகங்கள், 1469 பாடல்கள் அமைந்திருக்கின்றது. 2ஆம் திருமுறையிலே 122 பதிகங்களும் 1331 பாடல்களும், 3ஆம் திருமுறையில் 125 பதிகங்களும் 1347 பாடல்களுமாக அமைந்திருக்கின்றது. ஞானசம்பந்த பெருமான் அருளிய முதல் திருமுறையில் நட்டபாடை, தக்கராகம், பழந்தக்கராகம், தக்கேசி, குறிஞ்சி, வியாழக்குறிஞ்சி, மேகராக குறிஞ்சி என்ற 7 பண்களோடு அமைந்த பதிகங்கள், அவற்றோடு யாழ்முறி பதிகமும் சேர்க்கப்பட்டு இந்த திருமுறையில் 136 பதிகங்கள் இருக்கின்றது. 2ஆம் திருமுறையில் இந்தளம், சீகாமரம், காந்தாரம், பியந்தை காந்தாரம், நட்டராகம், செவ்வழி ஆகிய பண்களில் 6 பண்களில் பாடப்பட்ட பதிகங்கள் காண கிடக்கின்றன. 3ஆம் திருமுறையில் காந்தார பஞ்சமம், கொல்லி, கொல்லிக்கவ்வானம், கௌசிகம், பஞ்சமம், சாதாரி, பழம்பஞ்சுரம், புறநீர்மை, அந்தாளி குறிஞ்சி ஆக 9 பண்களோடு அமைந்த பதிகங்கள் காண கிடக்கின்றன. காரைக்கால் அம்மையார் அருளிய முதல் பதிகமும் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய முதல் பதிகமும் நட்டபாடை பண்ணில் அமைந்ததாக காண்கின்றோம். எனவே அப்பண் முதற்கண் வைக்கப்படுகின்றது. ஆனால் அதற்கு பின்வரும் பண்களின் முறை வைப்பிற்கும் 2, 3ஆம் திருமுறைகளில் காணும் பண்களின் முறை வைப்பிற்கும் ஏதும் காரணம் தெரிந்துள்ளது. இதுபோன்றே 3ஆம் திருமுறையில் வரும் கௌசிக பண்களில் ஒன்றை மட்டும் பழம்பஞ்சுரம் பண்ணின் பின் வைத்திருப்பதற்கும் காரணம் இல்லை. இப்படி பண் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு தொகுத்து அருளி செய்திருக்கின்றார்கள். திருஞான சம்பந்த பெருமானால் போற்றப்பெற்ற அடியவர்கள் என்று பார்த்தால் அவருடைய பதிகங்களிலே 15 நாயன்மார்களை குறிப்பிடுகின்றார். அமர்நீதி நாயனார், கண்ணப்ப நாயனார், குலச்சிறையார், கோச்சங்கச்சோழ நாயனார், சண்டேஸ்வர நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், தண்டியடிகள் நாயனார், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், தில்லைவாழ் அந்தனர், நமினந்தியடிகள் நாயனார், நின்றசீர் நெடுமாற நாயனார், புகழ்துணைய நாயனார், மங்கையர்க்கரசி அம்மையார், முருகநாயனார் ஆகிய 15 அருளாளர்களை தம்முடைய பதிகங்களிலே பதிவு செய்கின்றார் திரு ஞானசம்பந்த பெருமான்.
திருஞான சம்பந்த பெருமானுடைய தனித்தன்மைகள் அல்லது அவர் அருளிச் செய்த அற்புதங்கள் என்று பார்த்தோமேயானால், ஞான சம்பந்த பெருமானுடைய இந்த தனித்தன்மைக்கும் அற்புதத்திற்கும் அவருடைய பாடல்களோடு சேக்கிழார் சுவாமியினுடைய பாடல்களும் அகச்சான்றாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. ஞானசம்பந்த பெருமான் முற்பிறவியிலும் திருவடி மறவா பான்மையினராய் வாழ்ந்தவர். பவமர என்னை முன்னால் ஆண்ட அப்பண்பு கூட நவமலர் பாதம் கூட்டும் நல்லுணர்வு நல்க என்று வரும் சேக்கிழார் சுவாமியினுடைய திருவாக்கினால் இதனை அறிகின்றோம். திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் என வரும் ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கே இதற்கு அரணாக அமைந்திருக்கின்றது. இவருடைய வாழ்க்கையில், இவருடைய வரலாற்றில் நாம் காண்கின்ற அற்புதங்கள், இவர் அருளிச் செய்த அற்புதங்கள் என்று பார்த்தால், ஞானம் உண்டு அருளியது, அம்மையினுடைய அந்த ஞானப்பாலை உண்டு அருளியது, தாளம் பெற்றது, முத்துச்சிவிகை பெற்றது, முயலகன் நோய் தீர்த்தது, பனி நோய் தீர்த்தது, முத்துப்பந்தல் பெற்றது, உளவாக்கிளி பெற்றது, விடம் தீர்த்தது, படிக்காசு பெற்றது, மறைக்கதவம் அடைத்தது, நாளும் கோளும் நலம் தர பாடி அருளியது, சமணர் வைத்த தீயை பாண்டியனுக்கு ஆகுக என்று பணித்தது, அமணரோடு வாது செய்தமை, பாண்டியனின் வெப்பு நோயை பிள்ளையார் நீக்கி அருளினார் என்கின்ற வரலாறு, எரியிலிட்ட பதிகம் வேகாது இருந்தது, நீரிலிட்ட ஏடு எதிர் சென்றது, வாதில் தோற்ற சமணர்கள் கழுவேறியது, திரு கொல்லம்புதூரில் ஓடம் செலுத்தியது, திரு தெளிச்சேரியில் புத்தரை வாதில் வென்றது, திரு ஓத்தூரில் ஆண்பனையை பெண்பனையாக்கியது, திரு மயிலாப்பூரில் எழும்பை பெண்ணாக ஆக்கியது, திருமணத்தில் வந்தாருடன் பிள்ளையார் இறை அடியை சேர்ந்தது என்று இவருடைய அற்புதத்தை பார்க்கின்ற பொழுது இவருடைய தனித்தன்மை நமக்கு விளங்குகின்றது. திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவார திருப்பதிகங்கள் நம்மையெல்லாம், ஆன்மாக்களையெல்லாம், இம்மையில் இருக்கக்கூடிய துயரங்களையெல்லாம் நீக்கி, நமக்கு இந்த வினைகளையெல்லாம் நீக்கி இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடியதாக இந்த திருமுறைகள் நமக்கு அமைந்திருக்கின்றது. இவர்கள் அருளிச் செய்த அத்தனையும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மந்திரமாக இருந்து நம்மை காக்க வல்லதாக இருக்கின்றது. எனவே திரு ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களை எல்லாம் நாம் பாராயணம் செய்து நிறைந்த பயனை பெறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.